Hi everyone, welcome to my channel. வெல்கம் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சிட்சாட்டை வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ இயர் வந்துட்டு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த நியூ இயருக்கு வந்து நான் என்ன ரெசல்யூஷன்லாம் வந்து எடுத்துக்கிறேன். ஐ மீன் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நியூ இயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருப்பேன். ஸோ ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒரு 1-2 விஷயங்கள் வந்து மாற்றிருப்பேன். ஸோ இந்த பிறக்கிற 2024 வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்துட்டு மாறி இருக்குது. ஸோ அது என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரீம் வந்து பண்ணுங்கள். ஸோ அதை அச்சீவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, பட் நல்லா இமேஜினேஷனில் ட்ரீமிங் பண்ணுறது அதே ஒரு நல்ல ஒரு சூப்பர் அண்ட் ஆசம் எஃபெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடே கிளாம் மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக்கு அடுத்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ அந்த வீடியோ பண்ண கையோட ஒரு சில வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அதோட தான் உட்காந்துருக்குறேன். உடனே கமெண்ட்டில் வந்து என்ன மேக்கப் பண்ணிட்டு பேசுகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. இங்கே பேசினாலும் நான் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவேன். பிகாஸ் திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன், திஸ் இஸ் மை ரைட்ஸ். ஓகே, ஸோ இது என்னோட விருப்பம். ஸோ ஓகே, ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சிட்சாட்டில் வந்து இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த எவ்ரி டைம் நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கோல், ஒவ்வொரு விதமான ட்ரீம், ஸோ ஒவ்வொரு மாதிரி வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் 100க்கு 100 வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சில பேரால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இன்னும் ஒரு 10 விஷயங்கும்போது பார்த்திங்கன்னா 10க்கு 10 பண்ணுறவங்க இருக்காங்க, 10க்கு 9 பண்ணுறவங்களும் இருக்காங்க, 10க்கு 8 பண்ணுறவங்க இருக்காங்க, 10க்கு 10 பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க, 10க்கு 5 பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாளில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8 எப்படி வந்து பண்ணிடுவேன். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சூழ்நிலை காரணமால் பண்ண முடியாமல் போகலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த தருணம் வந்துட்டு அமையாமல் இருக்கும். அதனால் கூட வந்து இருக்கலாம். வீடியோ எடுத்து என்னோடய தொண்டையே வந்து கட்டி போயிடுச்சு. பிகாஸ் இந்த ரீசெண்டாக இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கூட்டிகிட்டு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கும் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் தொண்டை வந்து கொஞ்சம் கட்டி இருக்குது. ஸோ குரல் அசிங்கமாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கிறேங்க. ஓகே, ஸோ ஓகே, நான் இந்த வாட்டி என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த அமைதி வந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த வருஷமும் நான் அந்த அமைதியை வந்து நான் கடைப்பிடிக்கணும். பிகாஸ் எப்போவுமே ஒரு நாளில் 24 மணி நேரம்ங்கும்போது நமக்கு 7 to 8 மணி நேரம் தூக்கத்தில் போயிடும். மிச்சம் இருக்கிற மணி நேரத்தில் நம்ம ஒரு 4 to 5 மணி நேரம் அமைதிக்காக நம்ம ஒதுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம மனசு வந்து ரொம்பவே அந்த சூதிங்காக, காமிங்காக, நல்லா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ஹீலான எஃபெக்டாக நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைதியை வந்து நீங்களும் வந்து வளர்த்துக்கிறங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வராது. தென் ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி இருந்து பழகிட்டு தென் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 hours வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துக்கலாம். ஒரு சில பேர் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக அமைதியான டைப் கிடையாது. இப்போ ரீசெண்டாக என்ன நான் அமைதி வந்து படுத்திக்கிட்டேன். ஸோ இது நல்லாவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்து நல்லா இது பண்ணுது. அட் த சேம் டைம் ஒரு அன்வான்ட் திங்ஸ்லேருந்து என்னை வெளி வர வைக்கிறதுக்கு, யோசனைகள் வந்துட்டு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அந்த மாதிரி உதவுது. ஸோ அதுக்காக இதான் ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, யூடியூப்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிமேருந்து இந்த 2023 தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் மேக்கப் டுட்டோரியல், மேக்கப் பண்ணி வீடியோ போடுறதெல்லாம் வந்து பண்ணேன். ஸோ இந்த 2023 வந்துட்டு பண்ணேன். ஸோ 2024 பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவேன். 2023 பண்ணதை விட 2024 பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பார்ப்போம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் மேக்கப் லுக்ஸ் போடணும். அந்த மேக்கப் லுக்ஸோட வீடியோஸ் வந்து எடுக்கணும், லைவ் வரணும், என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸோட நல்ல ஃப்ரெண்டாக போகணும், என்கேஜ் ஆகணும், இன்னும் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து கெயின் பண்ணணும். பட் எனக்கு 1000 வந்தால் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் வரப்போகுது. பட் நான் 2 இயர்ஸாக தான் கன்சிஸ்டன்சியாக வந்து போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ தான் இந்த இயர் தான் 2023 தான் நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக போட்டுட்டு இருக்கிறேன். அது ஒரு 3 மந்த்ஸாக வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிமேல் நான் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணணும் அதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. ஸோ அதுவுமே வந்து நிறைவேறணும். ஸோ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது ஒரு இது. தேர்ட் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, அன்வான்டாக வந்து செலவழிக்கக்கூடாது எல்லாத்துக்குமே. முன்னே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஃபுட்ஸுக்கு செலவு பண்ணுறது, தேவையில்லாத திங்ஸ் வாங்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் அதிகமாக வாங்குறது, ஸ்கின் கேர் அதிகமாக வந்து வாங்குறது. வாங்கலாம், அதை பற்றி தப்பு இல்லை. பட் நம்ம ஒன்று வாங்கி எக்ஸ்பைர்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட இது போடும்போது அடுத்தடுத்து வந்து எக்ஸ்பைர்ட் ஆகும். ஸோ ஸ்டாக்கப் பண்ணலாம், லிமிட்டடாக ஸ்டாக்கப் பண்ணி வச்சுக்கலாம்னு இருக்கிறேன். ரொம்ப ஸ்டாக்கப் பண்ணாமல். ஸோ அது ஒன்று இருக்குது. அன்வான்ட் திங்ஸுக்கு வந்து செலவு பண்ணாமல் முக்கியமான திங்ஸுக்கு வந்து
நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. ஃபோர்த்து வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 2023 நான் ஃபாலோ பண்ண ஃபுட் ஹேபிட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் வேக்கப் பண்ணுறது, நைட்டு போய் தூங்குறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வந்து அதையுமே கடைப்பிடிக்கணும். நான் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லாம் வீடியோ வந்து எடுக்கவும் மாட்டேன். ஈவினிங் டைம் மோஸ்ட்லி ஈவினிங் டைம் ஒரு 6லேருந்து ஒரு 8, 9க்குள்ளே, சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் டைம் வந்து எடுப்பேன். சம்டைம்ஸ் ஒரு ஏர்லி மார்னிங் கூட எடுப்பேன். பட் டீப் நைட் நான் எடுத்ததே இல்லை. மிட் நைட்லாம் எடுத்ததே கிடையாது. ஒரு டைம் 2 டைம் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். மிட் நைட் எடுக்கவும் வேணாம். இதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் தான். ஈவினிங் டைம், மார்னிங் டைம், இந்த மாதிரி டைம்லேயே வந்து ஆஃப்டர்நூன் டைம் எடுக்கிறது நான் பெஸ்ட்டு. நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அதுவுமே வந்து ஒரு இது பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை வந்து குறைக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு ஏற்கனவே கோவம் வர்றதை விட இப்போ கோவம் வந்து எனக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னுமே இந்த கோவம் வந்து இல்லாமல் எனக்கு வந்து கோவம் குறைஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் இந்த கோவத்தினால வந்து பார்த்திங்கன்னா, இது உண்மையிலே நான் ரியலைஸ் பண்ணது. பல பிரச்சனைகள் வந்துட்டு வருது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட மன அமைதி அந்த அமைதியை கூடு மாதிரி கட்டி வச்சதெல்லாம் உடஞ்சிருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்காண்டி கோவமே பட வேணாம்னு சொல்லலை. கோவப்படுற விஷயத்துக்கு படணும். இருந்தாலும் நம்ம அந்த கோவப்படுற விஷயத்துக்குள்ளே ஏன் நம்ம நுழைய, முடிஞ்ச அளவுக்கு அதை போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறங்க. கோவப்படாமல் வந்து இருங்க. அது நம்ம ஹார்ட்டுக்குமே நல்லது. நம்ம சீக்கிரத்தில் வயசும் ஆக மாட்டோம். ஸோ அதுக்காண்டியும் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா, நான் கோவத்தை வந்து குறைச்சிக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப நல்ல பழக்கம். இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா, நான் கண்டிப்பாக கோவத்தை வந்து இனிமேல் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களுமே அதிகம் கோவப்படுறீங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்கள். எப்போவுமே கோவம் வந்துருச்சு, சடனாக வந்துருச்சு அப்படின்னா, டக்குன்னு உங்கள் எப்படி சொல்கிறது, வாயை ஓப்பன் பண்ணி ஒரு பெருமூச்சு மாதிரி வந்து விட்டுருங்க. விட்டுட்டு தென் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து எங்கிட்டாவது ஒரு தனிமையான இடத்துல போய் இருங்க. இருந்து நல்லா பெருமூச்சு இழுத்து இழுத்து விடுங்க. உங்களுக்கு அந்த கோவம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இது வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அனாவசியமான திங்ஸை வந்து மண்டைக்குள்ளே போட்டு ஏற்றுறது. ஸோ அதுவுமே வந்துட்டு தயவுசெய்து விட்டுருங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையவே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிடும். ஸோ அடுத்தவன் என்ன சொல்லுவான், அடுத்தவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம அதெல்லாம் யோசிச்சோம் அப்படி சொல்லி கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து காலி தான். ஸோ நான் அதெல்லாம் யோசனை பண்ணாமல் இருக்க போய் தான் இந்த அளவுக்கு நான் வந்து தைரியமாக மேக்கப் பண்ணி உங்கள் கிட்டக்க முன்னாடி நான் வந்து பேச முடியுது. ஸோ மேக்கப் வந்து அதுக்கு ஜென்ரே கிடையாது, ஓகேவா? ஸோ அது யார் வேணாலும் வந்து வியர் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, எல்லாரும் அது வியர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் உள்ளவங்க, பியூட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தாராளமாக வந்து போய்க்கலாம். அது வந்து அவங்கவுங்களோட சுய விருப்பம், அது நம்ம தலையிட முடியாது. பட் விருப்பப்பட்டவங்க தாராளமாக போடலாம், விருப்பப்படாதவங்க தாராளமாக போடாமல் இருக்கலாம். அது வந்து படாதவங்க வந்து தாராளமாக போடாமல் இருக்கலாம். அது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டதையும் யோசிக்கிறது, அதாவது பின்னாடி நடக்க போகிறத நான் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் முன்னே. இப்போ இதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ப்ரெசன்ட் டே நம்ம நல்லா சாப்பிட்டோமா, நல்லா தூங்கினோமா, நம்ம நினச்சது எல்லாம் நடந்துச்சா, இல்லை ஓரளவாவது நடந்துச்சா, மன திருப்தி ஏதாவது நடந்துச்சா, யாருக்கு ஏதாவது துரோகம் பண்ணாமல் இருந்தோமா, நம்மளை யாரும் வந்து ஹர்ட் பண்ணாமல் இருந்தாங்களா, அது மாதிரி நமக்கு இருந்தாலே போதும். நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும்போது நம்ம தூக்கத்தோட கையில் தான் வந்துட்டு இருக்குது, நம்ம கையில் வந்துட்டு இல்லை. ஸோ எப்போவுமே அந்த ப்ரெசன்ட் டேயே வந்து நினைங்க. பாஸ்ட் டேஸ், ஃப்யூச்சர் டேஸை நம்ம நினைக்கிறோம். பாஸ்ட் உள்ள பர்சன், ஃப்யூச்சர் உள்ள பர்சன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அநியாயத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ரிலாக்ஸேஷன் தான் வந்து கெட்டு போகும். ஸோ அதனால் அதுவும் தவிர்த்துக்கிறங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்வான்ட் திங்ஸ் யோசிக்கிறது, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கிறது யோசிக்கிறது தவிர்த்துக்கணும். நல்லதாக இருந்தால் நம்ம தாராளமாக ஏற்றுக்கலாம். ஒரு சில இது வந்து நம்மளுக்கு அவங்க வேணுன்றே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள திங்ஸ்லாம் இருக்குதுன்னா நம்ம தாராளமாக வந்து அது நினைக்க தேவையில்லை. அதை வந்து பார்த்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நம்ம உண்மையாக இருப்போம். யாருக்கு உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ, ஸோ நமக்கு நம்ம வந்து எப்போவுமே உண்மையாக இருப்போம். நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து சரியா, நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து தப்புங்கும்போது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சரிங்கும்போது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குதுங்கும்போது, உண்மையான விஷயங்கும்போது தாராளமாக நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? தப்பே கிடையாது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்போவும் வந்து இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. அதுக்காக நம்ம அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணி, அடுத்தவங்கள காயப்படுத்தி, கேலி பண்ணி, கிண்டல் அடித்து அந்த மாதிரி நான் வந்து சொல்லலை. ஸோ நமக்கு நம்ம உண்மையாக இருந்து யாரையும் மனசளவில் பாதிக்காத அளவுக்கு, நம்மளையும் நம்ம பாதிக்காத அளவுக்கு அப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம 100க்கு 100 இருக்காட்டாலுமே கூட ஒரு 70 to 80% நம்ம அந்த மாதிரி இருப்போமே. ஸோ நமக்கே ஒரு சேஞ்ச் நமக்கும் தெரியும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு லாங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது, லாங் ஃபேமிலி சர்க்கிள்லாம் எனக்கு வந்து கிடையாது. இருக்கிறாங்க, பட் நான் அந்தளவுக்கு கொஞ்சம் மிங்கிள் ஆக மாட்டேன். ஸோ அப்படிங்கிறனால என்னை முடிஞ்ச அளவுக்கு நான் தனிமைப்படுத்தி தான் பார்த்துக்குருவேன். ஸோ அது எனக்கு என்னமோ தெரியல, அந்த சிங்கிள் அலோனாக இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டாகவே ஃபீல் ஆகுது. நம்ம இருக்கிற மாதிரி இருக்கலாம், நம்ம ரூமில் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம்,
நம்ம என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். அது யாரும் வந்து கேட்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இருக்காது. ஸோ அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இல்லாமல் வந்துட்டு ஒரு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு நடந்துக்கிற தேவை இல்லை. நம்ம நடந்துக்கிறவும் மாட்டோம். இருந்தாலும் அந்த தனியா பிரைவசியா அலோனா நம்ம வந்து இருக்கும்போது, இது பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து இதா இருக்குது. ஸோ அது நமக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளா இருக்கிறதுக்கு அது ரொம்பவே அந்த தனியா இருக்கிறது ரொம்பவே வந்து நமக்கு வந்து உதவுது. ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய ஒரு நிறைய இருக்குது. முக்கியமானது மட்டும் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அதனால கண்டிப்பா இந்த நியூ இயருக்கும் இப்ப நான் அந்த நியூ இயர்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200, 250 வீடியோக்கு மேலேயே போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ், லாங் வீடியோ எல்லாமே. பட் லாங் வீடியோ தான் அதிகமா வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த 2024ல இதை விட அதிகமா போடணும்னு நான் எனக்குள்ள ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி மாறின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதான் கைஸ். நீங்களும் கண்டிப்பா நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, ஜாப் போறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எதுலயுமே ஒரு ஹோப் வந்து இருக்கணும். இது வாயால சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து நடக்குமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நடக்கும், நடக்காமலும் போகும். பட் நம்ம அந்த முயற்சி வந்து குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நடக்கும். பிகாஸ் நான் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வேணும்னு நெனச்சேன். 200 வந்துச்சு. 300 வேணும்னு நெனச்சேன். 500 வந்துச்சு. 500 வேணும்னு நெனச்சேன். 700 வந்துச்சு. இப்ப 700லேருந்து 1000 ஆசைப்படுறேன். கண்டிப்பா எனக்கு அது வந்து வந்துரும். ஓகே. எனக்கு நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். யூடியூப் வந்து என்னோட ஒரு டைம் பாஸ் தான். ஜஸ்ட் நான் வந்துட்டு நம்ம படிச்சது தெரிய வரணுமுக்காக தான் நான் வந்துட்டு பண்றது. ஏர்னிங்ஸ் இந்த மாரி இவ்வளோதுக்கு நான் வந்து பண்ணல. ஓகேவா? அதனால தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நான் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரீச் இல்லாட்டாலுமே கூட. ஸோ ஜஸ்ட் இது என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். ஓகே. நான் ஸ்டூடெண்ட்ட வச்சு யாரையும் நடத்த முடியாது. நடத்தலாம். நடக்கிற உள்ள சூழ்நிலை இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் வந்துட்டு சொல்லும்போது, எனக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் கிடைச்ச மாரி போகுதுல்ல. ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாரி எனக்கு வந்து போகுது. ஸோ எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேர் பார்த்து பேசுற உறவுகள விட, பார்க்காம பேசுற உறவுகளுக்கு சக்தி வந்து அதிகம். என்னோட ஒரு இதுக்கு நான் சொல்றேன். அன்பும் அதிகமா இருக்கும். பாசமும் அதிகமா இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டா வந்து இருக்கும். ஸோ உங்களால தான் எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி எனக்கு லவ் சப்போர்ட் வந்து குடுங்க. நானும் உங்களுக்கு லவ் சப்போர்ட் நீங்க எனக்கு தரத விட உங்களுக்கு அதிகமா வந்து தருவேன். அண்ட் ஆல்சோ இந்த 2024ல லைவ் அதிகமா போடலாம்னு இருக்கிறேன். எனக்கு என்னமோ அது உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா, ஒரு என்கேஜ்டா, ஒரு பிளெஸ்டா வந்து ஃபீல் ஆன மாரி எனக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ கண்டிப்பா நான் சொன்னது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய ஒரு சேஞ்சஸ் நியூ இயர்ல என்னென்ன மாரி உங்கள மாத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 டேஸ், 10 டேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பலவீரும். தென் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயே முடியும். ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி, அதில ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்க தேவைப்பட்டா நீங்க வந்து பார்க்கலாம். இத பத்தி டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாங்கிறத கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.